பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். நாடு முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பெரிய விமான விபத்தா இருக்கு. அங்க இப்ப நிலவரம் எப்படி இருக்கு, எப்படி இருந்தது? மொத்த குஜராத்தே ரொம்ப சோகமா இருக்கு. காரணங்கள் வந்திருக்கு. பேர்ட்ஸ் உடைய 2 என்ஜின்லயும் எஃபெக்ட் ஆகி தான் ஃபெயில் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு தகவல் வந்திருக்கு. சிவில் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இருக்கு, ஒரு 3 பில்டிங் இருக்குங்க. சிவில் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் குவார்டர்ஸ் மேகாலி நகர்ல இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 200 பேர் வசிக்கிறாங்க. மொத்தம் 94 பிளாட் உடைய பில்டிங். மீதி எல்லாம் அங்கத்துடைய சிவிலியன்ஸ் இழந்தது. ஹைலி ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா, ரொம்ப ஹைலி டென்ஸ் பாப்புலேஷன் ஏரியாங்க. அந்த பரபரப்பை அப்படியே ஃபுல்லா இது ஆயிடுது, ஹால்ட் ஆகும் மாதிரி. நியரஸ்ட் ஹிஸ்டரியிலேயே பார்க்காத ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ரொம்ப துக்கம், ரொம்ப ஒரே பரபரப்பா இருக்கு. எல்லாரும் துக்கத்துல முழுங்கி இருக்கிறாங்க. சரி, இந்த விபத்து நிகழ்ந்த அகமதாபாத் விமான நிலையத்துக்கு உங்களுடைய வீட்டுக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கும் சார்? இந்த சம்பவம் நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க, எவ்வளவு தொலைவில் இருந்தீங்க? என் வீட்டுல இருந்து ஏர்போர்ட் 15 கிலோமீட்டருங்க. நான் விமான சம்பவம் நடக்கும் போது நான் ஆபீஸ்ல இருந்தேன். என் ஆபீஸ்க்கும் சம்பவம் நடந்த இடத்துக்கும் 12 கிலோமீட்டருங்க. இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது சார்? அங்கிருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? ஏன்னா இங்கேயே நாடு முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பெரிய விமான விபத்தா இருக்கு. அங்க இப்ப நிலவரம் எப்படி இருக்கு, எப்படி இருந்தது? இப்ப சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருக்கு. நியூஸ் சேனலும் வாட்ஸ்அப் மூலமா எனக்கு இது உடனே தெரிய வந்தது. எனக்கு பெரிய ஸ்டாஃப் இருக்கிறாங்க. எல்லாரும் என் ஸ்டாஃப் எல்லாம் நேரடியா சொன்னாங்க. எங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் எனக்கு தெரிய வந்தது. உடனே அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப துக்கமா இருந்தது. இப்ப நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்களா சார்? அங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு, என்னெல்லாம் விவரம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு சார்? பட் நான் எனக்கு நல்ல கனெக்ஷன் உண்டு பியூரோக்ராட்ஸ், அதனால அது தெரிய வந்தது. டிராபிக் ஸ்பெசிபிக்கா நம்ம ஏர்போர்ட் டு சிவில் ஹாஸ்பிட்டல், மேகானி நகர் டு சிவில் ஹாஸ்பிட்டல் உடைய வழிகளை எல்லாத்தையும் நல்லா டிராபிக் மேனேஜ் பண்ணி ஒன்லி கேஷுவாலிட்டிஸ் அண்ட் தி எமர்ஜென்சி வெஹிக்கிள் மட்டும் வர மாதிரி ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் அகமதாபாத் டிராபிக் போலீஸ் மேனேஜ் பண்ணிருந்தாங்க. அதனால கேஷுவாலிட்டிஸ் முடிந்த அளவு குறைக்க முயற்சி பண்ணிட்டாங்க. உடனே ஸ்டெப் எடுத்து இப்ப இது குறித்து, இந்த விமான விபத்து குறித்து நான் சொன்ன மாதிரி நாடு முழுக்க பரவலா பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இந்த பேச்சுக்கள் எப்படி இருக்கு, என்னெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு சார்? மொத்தம் காந்தி நகர், அகமதாபாத் ரொம்ப துக்கமா இருக்குது. இன் பர்டிகுலர், இன் ஜெனரல் மொத்த குஜராத்தே ரொம்ப சோகமா இருக்கு. இந்த ஒரு விபத்தை கண்டு ரொம்ப பரபரப்பா இருக்கு, எப்படி ஆச்சு. பட் இந்த காரணங்கள் வந்திருக்கு. பேர்ட்ஸ் உடைய 2 என்ஜின்லயும் எஃபெக்ட் ஆகி தான் ஃபெயில் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தகவல் வந்திருக்கு. இல்ல, அது உறுதி செய்யப்பட்ட தகவல் தானா? இந்த விபத்து குறித்து வேற என்ன விஷயங்கள்லாம் பேசப்படுதுன்றதையும் எனக்கு சொல்லுங்க. மொத்தம் இந்த பிளைட்ல 242 பேரு பயணிகள். அந்த மொத்தம் கேஷுவாலிட்டிஸ் மரணம் அடைந்தது 317 பேரு மரணம் அடைந்ததா தகவல் அத்தாரிட்டி தகவல் வந்திருக்கு. மற்றும் இது ஏர் இந்தியா மேனேஜ் பை டாடா குரூப். அதனால டாடா குரூப் சேர்மன் என் சந்திரசேகரன் சார் யார் மரணம் அடைந்த குடும்பத்தாருக்கு 1 கோடி நிதியும், மத்த யாரெல்லாம் அடிபட்டது இருக்கோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எதா இருந்தாலும் எல்லா செலவும் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றதுக்குன்னு டாடா குரூப் சேர்மன் பப்ளிக்லி அறிவிப்படுத்தி இருக்கிறாரு. மத்ததுல இந்த 313 கேஷுவாலிட்டிஸ்ல 3 பெரிய விஐபி நபர்களும் வருத்தத்தோட தெரிவிக்கிற 3 பேரும் மரணம் அடைந்திருக்கிறார். அதுல முன்னாள் குஜராத் முதலமைச்சர் ஸ்ரீ விஜய் ரூபானியும் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. 2 பிசினஸ் மேன், கார்கோ மோட்டார்ஸ் உடைய
டைரக்டர்ஸ் பிரமுக் நந்தாவும் மற்றும் லூபி குரூப் உடைய டைரக்டர் சுபாஷ் அமீனும் இதுல வந்து மரணம் அடைஞ்சதா நியூஸ் கன்ஃபார்மா வந்து 242 பேர் பயணம் பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்க எல்லாருமே இறந்திருக்காங்க, ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கார் அப்படின்ற செய்திகள் வருது. அதனுடைய உண்மைத்தன்மை பத்தி சொல்லுங்க. அதை தொடர்ச்சியா மீதம் இருக்கிறவங்க யாரெல்லாம் உயிரிழந்திருக்காங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க, அப்படி யாருங்க? சிவில் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இருக்கு, ஒரு 3 பில்டிங் இருக்குங்க. சிவில் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் குவார்டர்ஸ் வந்து மேகாலி நகர்ல இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 200 பேர் வந்து வசிக்கிறாங்க. மொத்தம் 94 பிளாட் உடைய அந்த பில்டிங். மீதி எல்லாம் அங்கத்துடைய சிவிலியன்ஸ் வந்து இழந்திருக்கிறாங்க உயிர். சரி, இப்ப இந்த விபத்துக்குள்ளான பகுதி, அந்த குடியிருப்பு பகுதி, அங்க மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி அப்படின்றதெல்லாம் செய்திகள் வாயிலா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படியான ஒரு இடமா இருக்கு சார்? அது குறித்து சொல்லுங்களேன். அந்த அந்த இடம் எப்படியான ஒரு ஹைலி ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா, ரொம்ப ஹைலி டென்ஸ் பாப்புலேஷன் ஏரியாங்க. அது வந்து ரொம்ப பரபரப்பு, எப்பயுமே 24 hours வந்து அந்த மூவ்மெண்ட் ஆகிற ஒரு ஏரியா. யாராவது சிவில் ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியா இது ஏசியாலே 2nd largest ஹாஸ்பிட்டலுங்க. இப்ப அது முழுமைக்குமே வந்து ஸ்தம்பிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா சார்? இப்ப எந்த மாதிரி இருக்கு அந்த இடங்கள், நிலவரம் அப்படின்றதெல்லாம்? இருக்கு, ரொம்ப இப்ப ஸ்தம்பிச்சு போன மாதிரி அந்த ஏரியா இப்பத்துக்கு பார்த்துட்டு வந்தா அப்படி இருக்குங்க. அந்த பரபரப்பை அப்படியே ஃபுல்லா இது ஆயிடுது, ஹால்ட் ஆகுன மாதிரி இருக்கு. அகமதாபாத்தே மொத்தம் பரபரப்புல இருக்கு. எல்லாரும் ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க. வந்து போக்குவரத்து மொத்தத்துல பாதிச்சு இருக்குது. பிளஸ் அகமதாபாத் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இன்னைக்கும் மற்றது நாளைக்கு வரைக்கும் எல்லா ஃபிளைட்டும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா ஃபிளைட்டையும் ரத்து பண்ணி இருக்கிறாங்க. இப்போ ஏன்னா ஏற்கனவே அந்த தகவல் விமான நிலையம் வந்து தற்காலிகமா அதனுடைய செயல்பாடை நிறுத்தி வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, மீண்டும் செயல்பட தொடங்குது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. பட் அப்ப அந்த விமான நிலையத்தினுடைய செயல்பாடு இப்ப எப்படி இருக்கு? மொத்தத்துல இப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நோ மோர் மூவ்மெண்ட். இன்னைக்கும் நாளைக்கு வரைக்கும் எல்லா ஃபிளைட்டும் ரத்து. இது வந்து அகமதாபாத் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பிஸி, ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா. இங்க இருந்து டைரக்டா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிளைட் டைரக்டா இருக்கு. எல்லா இந்தியாலயும் எல்லா சிட்டிக்கும் டைரக்ட் ஃபிளைட்ஸ் உண்டு. ரொம்ப பயணம்லாம் நிறைய ரொம்ப பாதிச்சிருக்கு. இங்கேயே நாங்க வந்து இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசுறோம், அக்கம் பக்கத்துல இதை பத்தி எல்லாம் பேசுறோம். இப்ப உங்களுடைய பகுதியிலேயே இது நடந்திருக்கு அப்படிங்கும்போது உங்க அக்கம் பக்கத்துல உங்களுடைய ஒரு குடும்பத்துல உறவினர்கள், நண்பர்கள்லாம் என்னெல்லாம் பேசிக்கிறீங்க சார் இதை பத்தி? அதுதான் இது எப்படி ஆச்சுன்னா ஆச்சு. இப்ப என்ன ஒரு பெரிய இது வந்து இந்த நியரஸ்ட் ஹிஸ்டரியிலேயே பார்க்காத ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. இப்ப இது வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்த்தது வந்து ரொம்ப, நான் ஒரு சின்ன ஸ்கூலிங் ஏஜ்ல இருந்தேன். அப்ப வந்து ஒரு கிராஷ் ஆச்சு. அப்ப வந்து எங்க அண்ணன் வந்து ஆனந்த் விகடனுடைய ரிப்போர்ட்டரா இருந்தாரு. ஸோ அந்த ஃபுல் கவரேஜ் வந்து பண்ணியிருந்தாரு அவரு. அதுக்கு பிறகு நான் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை இந்தியால. மற்றது நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம், வெளிநாட்டுல எல்லாம் இப்படி ஆயிருக்கு அது ஆயிடுத்துன்னு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பரபரப்பான துக்கமான விஷயம். இப்போ அந்த விபத்துக்குள்ளான பகுதிக்கு நிறைய மக்கள் படையெடுக்கிறாங்க. ஈவன் அவங்க விபத்துக்குள்ளான பாதிக்கப்பட்ட இல்ல உயிரிழந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் படையெடுக்கிறாங்க. அதை தாண்டி அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாம் படையெடுக்கிறாங்கன்னு செய்திகள் கேள்விப்படுறோம். உங்க பகுதியிலிருந்து மக்கள் நேரடியா அங்க போற வண்ணமா இருக்காங்களா, எப்படி இருக்கு? இருக்குங்க, நிறைய இருக்கு. யாரெல்லாம், ஏன்னா லிஸ்ட் ஃபுல்லா பப்ளிக்லி வந்து இருக்கு. யாரெல்லாம் சார்ந்தவங்க இருக்கிறாங்களோ அங்க விபத்துக்கு நிறைய படையா போய் பாக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தை சுத்தி மக்கள் கூடி இருக்காங்க, ஒரே அழுகையாகவும் கண்ணீருமாகவும் இருக்கின்றது. அது குறித்து ரொம்ப துக்கம், ரொம்ப ஒரே பரபரப்பா இருக்கு. எல்லாரும் துக்கத்துல முழுங்கி இருக்கிறாங்க. ரொம்ப சொல்ல முடியாத ஒரு அசம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெரும் உயிர் சேதங்கள் நடந்திருக்கு. எல்லாருக்கும்
வெறும் உயிர் இருந்தவங்க உறவினருங்க மட்டும் இல்ல, சூழ்ந்து இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப அனுதாபமா இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச என்ன சேவை பண்ண முடியுமோ எல்லா நடவடிக்கையும் எடுத்து ரொம்ப இருக்கு பண்றாங்க. மத்தது என்னன்னா, குஜராத் ஒரு பிலாந்த்ரோபியஸ்ட் ஸ்டேட்டுங்க. எந்த ஊரோ எந்த இந்தியான்னு இல்ல, உலகத்துல எந்த இடத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் குஜராத் தான் ஃபர்ஸ்டா இருக்கும். எப்பயுமே அந்த நன்கொடை செய்யறதோ பிலாந்த்ரோபிக்னோ சேவை பண்றதுல குஜராத் எப்பயுமே முதன்மையா இருந்தது. இங்க குஜராத், அதுவும் தலைநகர் அகமதாபாத் அண்ட் காந்தி நகர்ல நடந்திருக்கு சம்பவம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப சிகிச்சைகள் எல்லாத்தையும் நடத்தி வராங்க. எந்த ஒரு நெக்லிஜென்ஸ் இல்லாத பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ பொதுமக்களும் தங்களால இயன்ற அந்த மீட்பு பணியில ஈடுபடுறாங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை அங்க உருவாயிருக்கா? எமர்ஜென்சி நம்பர் எல்லாம் இருக்கு. யுஎன் மேத்தா ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் நம்ம பிளட் டொனேஷன் கொடுக்கணுமோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப சோசியல் மீடியால எல்லாம் பரவி வருது. ரொம்ப கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்து தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு. நன்றி சார். நிறைய தகவல்களை அங்க என்ன சூழ்நிலை அப்படின்றத பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க. யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு தான் இது. இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கு. மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. இதுல காயமடைந்தவர்கள் மீண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம். உங்களுடைய தகவல்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி, வணக்கம். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும்.